குட் மார்னிங். நம்ம பார்க்க போகிறது டிவிஎஸ் சென்டார் 120cc மாடல் பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 5 வேரியன்ட் இருக்குது. இதில் பேஸ் மாடல் ஒன்று, அதுக்கடுத்து 2வது ரேஸ் எடிஷன், அதுக்கடுத்து சூப்பர் ஸ்குவாட் எடிஷன், அதுக்கடுத்து எக்ஸ்பி ஒன்று, அது எஸ்டி, மொத்தம் 5 வேரியன்ட் வரும். இதில் செகண்ட் வந்து ரேஸ் எடிஷன் மாடல் பார்க்க போகிறோம். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 220mm ரோட்டபிள்ஸ் இருக்கும். அதில் வந்து ஹோல்ஸ் வரையாக ஏர் ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் லைஃப் கூட்டி கொடுக்கும். இதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு வந்து பிரேக்கிங் கமிஷன் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஸ் இருக்கிறதுனால மேடு பார்த்து ஏறி இருக்கும்போது சஸ்பென்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃப்ரெண்டில் உங்களுக்கு வந்து 12 inch டியூப்லெஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து பஞ்சர் இருந்து 4 hour எங்கேயும் நடுவில் நிற்க வேண்டியதில்லை. இப்போ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம் வந்து டி ஷேப் சிக்னல் லைட் இருக்கும். இதோட சிக்னேச்சர் வந்து டி இருக்கும். இதோட லைட்டும் உங்களுக்கு வந்து பகலில் எரிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து வெளிச்சம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இதில் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க ஸ்மார்ட் கனெக்டோட. இதில் இருக்கிற பெட்ரோல் எவ்வளோ தூரம் போகலாம், ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓடிக்கும் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைமே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, லோ ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் மினிமம் இருந்துகிட்டே இருக்கணும். அது சப்போஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லோ ஃபியூல் இண்டிகேட்டர் காமிச்சிடும். இது வந்து லேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லேப் வந்து அதிகமாக ஓடி இருக்குமோ அதில் இது ஆவரேஜாக எவ்வளோ பெஸ்ட்டாக ஓடி இருக்குமோ அதில் காமிச்சிடும். இப்போ மோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மோடு, ஸ்போர்ட் மோடு வந்து 2 மோடு வந்துடும் உங்களுக்கு. ஸ்ட்ரீட் மோடும் நார்மல் ஓடி வச்சுக்கலாம். ஐவிஎஸில் ஓடும்போது ஸ்போர்ட் மோடு மாற்றிக்கலாம் உங்களுக்கு. இப்போ இன்டெலிகோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு வண்டி எங்கே சிக்னல் நிற்கிது அப்படின்னா 2 நிமிஷம் வேஸ்ட் ஓடுது, ஆட்டோமேட்டிக் இன்ஜின் கட் ஆஃப் ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 320mm உங்களுக்கு ஃபுட் பேஸ் இருக்கிறனால, லார்ஜஸ்ட் ஃபுட் பேஸ் இருக்கிறனால உங்களுக்கு லக்கேஜ் ஈஸியாக வச்சுக்கலாம். இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1250 இருக்கிற இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக போய் வண்டி யூட்டர்ன் பண்ணிட்டு திரும்ப ஈஸியாக இருக்கும். இதோட கிரவுண்ட் லைனேஜ் பார்த்தீங்கன்னா 185mm இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீட் பேக் இறங்கும்போது இன்ஜின் ஈஸியாக தட்டாது. இதில் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9.3 பிஹெச்பிக்கும் 7000 RPM உங்களுக்கு பிக்கப் பவர் வந்து அருமையாக இருக்கும். இதில் பெட்ரோல் ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரனால உங்களுக்கு வந்து நீ உட்காந்த மாதிரி இது ஃபீல் வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு. இதோட இது ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். இதனால் 1 லிட்டர் ஹெல்மெட் வைக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனால மேடு பலத்து ஏற இருக்கும்போது உங்களுக்கு சஸ்பென்ஷன் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல் லேம்ப் லைட் வந்து உங்களுக்கு வந்து லைட் நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கலர் வரும். ப்ளூ அண்ட் பிளாக், ரெட் அண்ட் பிளாக் 2 கலர்ஸ் வரும். தேங்க்யூ.